எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பதவி வெறி உங்களுக்குள்ள வந்து இருந்து, அந்த பதவி கைய விட்டு போக்கூடாதுன்ற நெலைமையில நீங்க எந்த அளவுக்கு வேணா நீங்க வந்து இறங்கிடுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. ஏன்னா, இதே அதிமுக, திமுக பத்தி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதே திமுக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கால்ல விழுந்தது, கையில விழுந்தது எல்லா ஃபோட்டோவும் உட்கார்ந்து காமிச்சு எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினாங்கன்னு நமக்கு தெரியும். ஒருத்தங்க என்ன மாரி பேசிக்கிட்டாங்கன்றது நம்ம இன்னிக்கா பார்த்துட்டு இருக்கோம். 1965ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் பீயிங் இன்னைக்கு ஒரு பதவி, அதாவது உங்ககிட்ட இருந்த ஒரு பவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கையில போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களோட எல்லா டிஃபரன்சஸையும் தள்ளி வச்சுட்டு நீங்க ஒன்னா திரும்ப வந்து என்ன நீங்க வந்து எனக்கு என்ன புரியலன்னா இந்த திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிறவங்க சி தோ லைக் இது வந்து இட் மே சவுண்ட் லைக் ஐம் ப்ரோ டிவிகே பட் ஐம் நாட் ப்ரோ டிவிகே. நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு புது கட்சியா இருந்தாலுமே நான் சொல்றேன் எதனால இந்த திமுக அதிமுக மட்டும்தான் தமிழ்நாடுவை வந்து நாங்க எடுத்து நாங்க தான் நிலநாட்ட போறோம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு யாரு கொடுத்தா? எங்கனால மட்டும்தான் தமிழ்நாடு வாழ முடியும், நாங்க மட்டும்தான் தமிழை வாழ வைப்போம், எங்கனால மட்டும்தான் வந்து தமிழ்நாடு வந்து மத்த ஸ்டேட்ஸோட நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இது யார் உங்களுக்கு சொல்லியிருக்கா அப்படின்ட்டு?